இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பகுதியில் கூடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் சகோதர சகோதரிகளையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளின் பெயர்களை பெருமைப்படுத்துவாராக என்று வாழ்த்துகிறோம். இப்போதும் இந்த இடத்துல ஜெபமும் வேத தியானமும் நடக்க இருக்கிறது. நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளலாம். நிச்சயமாக இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்ட மனிதர்களுக்கு சொல்ல வேண்டிய சில உபதேசங்களையும் கடைசி காலத்திற்கான தேவ செய்தி, கடைசி காலத்தினுடைய எச்சரிக்கையான செய்திகள் எல்லா மனுஷனுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு வேதத்தின் மூலமாய் கட்டளையிட்டிருக்கிறார். அந்த வார்த்தைகளையும் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறோம். ஆகவே நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளலாம். பரலோகத்தின் தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இப்போதும் ஆரம்ப ஜெபமாக அருமையான பாஸ்டர் மைக்கேல் பாஸ்டர் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். சோத்திரம். கத்த நல்லவர். கண்களை மூடி கூட சோத்திரம் அப்பா. பசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே, இதோ நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றும், இதோ 2-3 பேராய் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருக்கிறேன்னு சொன்ன தேவன், எங்கள் மத்தியில் உங்கள் பிரசனத்தை நீங்கள் அனுப்பி எங்களோடு இருக்கிறக்க நன்றி. இந்த சீசஸ் கூடுகை என் தேவன் ஆசீர்வாத தருவீராகப்பா. என் தேவனே, ஒவ்வொரு பகுதியும் பாடுகிற பிள்ளைகள் மற்றும் ஒரு வேதத்தை அல்லேலூயா பிரசங்கிக்கிற சுவிசேஷ பிரசங்கிக்கிற ஊழியர்கள் வல்லமையானது பயன்படுத்தும்படியாக இந்த வார்த்தையுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கத்தக்கதாக கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்வீராக. கர்த்தர் இப்படி செய்வதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார், எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். என்று நன்று நீயும் இயேசுவை நோக்கினார், எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். என்று நன்று நீயும் இயேசுவை நோக்கினார், எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன்
தாமதமின்றி நீ வந்திடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா. யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபைய அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபைய அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம். வேதத்தில் இருந்து சில வசனங்களையும் இந்த பூமியினுடைய கடைசி நாட்களில் நடக்கிற சில அடையாளங்களையும் இந்த பகுதியில் இருக்கிற குடும்பங்களுக்கு பிரசங்கிக்கும்படி வந்திருக்கிறோம். நீங்கள் விரும்பினால் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் நீங்கள் இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க காண்கிறவைகளையும் காணாதவைகளையும் இதுவரையிலும் கண்டிராதவைகளையும் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். அவர் படைத்தார். இந்த பூமியில் அநேக பேர் தன்னுடைய இஷ்டத்திற்கு எப்படியும் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லை. ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம், நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. அந்த வீட்டு எஜமான் ஒரு 10 கண்டிஷனாவது வச்சிருப்பார். இத்தனை பேர் தான் தங்கணும், இவ்வளோதான் தண்ணி செலவாக்கணும், நிறைய ரூல்ஸ் இருக்கும். சின்ன பிள்ளைகள் செவரில் பெண்ணை வச்சோ எதை வச்சோ கிறுக்கக்கூடாது, எதையும் உடைச்சிடக்கூடாது, இப்படி பல கண்டிஷன் இருக்கும். அதுக்கெல்லாம் சம்மதிச்சு ஒத்து போனால் மட்டும்தான் அந்த வாடகை வீட்டிலே குடியிருக்க முடியும். ஒரு சின்ன வாடகை வீட்டுக்கே இவ்வளோ கண்டிஷன் இருக்குமே, ஆனால் இவ்வளோ அழகான பூமியை சிருஷ்டித்த ஆண்டவர் எந்த கண்டிஷனையுமே வைக்காம நம்மளை இந்த பூமியில் படைக்கலை. மனுஷன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்கிறதை ஆண்டவர் வேதத்தில் மிகவும் அழகாக எழுதியிருக்கிறார். சிலர் நினைக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? நான் சொல்லுகிறேன், உங்கள் இஷ்டத்துக்கு வாழுகிறது வரையிலும் ஏதோ ஒரு ஆசீர்வாத குறைகளையே நீங்கள் காண்பீங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழுவீர்களானால் படிப்படியாய் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறுகிறது நீங்கள் பார்ப்பீங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் கஷ்டங்கள், வருத்தங்கள், நஷ்டங்கள், புலம்பல்கள், கண்ணீர்கள், வியாதிகள், போராட்டங்கள், கேசுகள், வழக்குகள், பிரச்சனைகள், குறைவுகள் ஏராளம் இருக்கிறது. எப்போ மாறும், எப்படி மாறும், யார் மாற்றுவா, இப்படியெல்லாம் நிறைய நேரத்தில் நம்ம குழம்பி போய் இருக்கிறோம். யாருடைய கண்ணு பட்டதோ தெரியலையே அப்படிக்கெல்லாம் நினைக்கிறோம். யாரோ சேவனை வச்சுட்டாங்களோ அப்படின்னு கூட நினைக்கிறோம். நான் சொல்லுகிறேன், ஒருவேளை மனுஷன் சேவனை வைத்தாலும் அதை உடைக்க, அதை மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறார். நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழுவீர்களானால்
இன்றைக்கு உங்க குடும்பத்துல மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் வேதத்துல என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில், துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அப்ப யார் வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்குமா? யார் துன்மார்க்கன்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதவர்கள், அதன்படி வாழாதவர்கள், பாவமான வாழ்க்கை வாழுகிறவர்கள். இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷனும் பாவமான வாழ்க்கை. சில மனிதர்கள் வாழுகிற வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். தினந்தோறும் மோசமான வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, விபச்சாரமான வாழ்க்கை, வேசித்தனமான வாழ்க்கை, குடிவெறியின் வாழ்க்கை, துன்மார்க்கமான வாழ்க்கை, கொலை செய்ய கஞ்சுகிறதில்லை, பாவம் செய்ய கஞ்சுகிறதில்லை, மோசமாய் வாழுகிற வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆண்டவர் துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். உங்க வீட்டில் இருக்கிற சாபங்கள் மாறணும் அப்படின்னா வாழ்க்கை மாறணும், ஜீவியம் மாறணும். வாழ்க்கை இன்றைக்கு மாற்றுவீர்களானால், ஜீவியத்தை இன்றைக்கு மாற்றுவீர்களானால் உங்க சூழ்நிலைகள் கட்டாயம் மாறும். உங்க சூழ்நிலைகள் கட்டாயம் மாறும். ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார். துன்மார்க்கனுடைய வீட்டில தான் கர்த்தருடைய சாபம் இருக்குமா? இப்போ நீங்க கவனிங்க, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில வந்து அவர் முதல் பிரசங்கித்த வார்த்தை என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் ஜனங்களை பார்த்து பிரசங்கித்தார். அப்போ ஒரு மனுஷன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தின் ஆண்டவர் விரும்புகிறார். எதுல இருந்தெல்லாம் மனம் திரும்பணும்? பாவ வாழ்க்கையில இருந்தெல்லாம் மனம் திரும்பணும். கர்த்தருடைய வசனத்திற்கு நீங்க மனம் திரும்பணும். பாவ வாழ்க்கையை நீங்க விட்டு மனம் திரும்புவீர்கள் ஆனால் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்க வீட்டில் இனி சாபம் இருப்பது இல்லை. இந்த பூமியில எப்படி வாழணும், மனுஷன் எப்படி வாழக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் வேதத்துல நிறைய இடத்துல எழுதியிருக்கிறார். வேதம் முழுவதும், வேதம் என்கிறது இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை உருவாக்கும்படி வந்தவர் அல்ல. கிறிஸ்தவம் ஒரு மதமும் அல்ல, அது மார்க்கம். ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்கிறதை தெளிவாய் போதிக்கிறது கர்த்தருடைய வசனங்கள். நீங்க அந்த பூமியில ஆசீர்வாதமாய் இருக்கணும்னா நீங்க கவனிக்கணும், வேதத்தை நல்லா வாசிக்கணும், அதுல சொல்லப்பட்ட வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கணும். ஆண்டவர் இந்த பூமியில வந்து சில மனிதர்களை சந்தித்து கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போய் அவர் பிரசங்கித்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் எப்படி இந்த பூமியில பாக்கியவானா இருக்க முடியும்? எப்படி இந்த பூமியை சுதந்தரிக்க முடியும்? பணம் இருக்கு, பணம் இருக்கிறதுனால சுகத்தை வாங்க முடியாது. பணம் இருக்கிறதுனால பணத்தை வைத்து சமாதானத்தை வாங்க முடியாது. பணம் இருக்கு, பணத்தை வைத்து நீடி ஆயுளை வாங்க முடியாது. இந்த பூமியை நீங்க சுதந்தரிக்கணும் அப்படின்னா சாந்த குணமாய் வாழணும். ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் எதுல இருக்கு? சில நினைக்கல, நான் பிறந்த நேரம் சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என் வீட்டுக்கு நான் வச்சிருக்கிற வாசல் சரியில்லை, திசை சரியில்லை, இப்படியெல்லாம் நிறைய யோசிக்கலாம் நீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் அவனுடைய குணத்தின் மூலமாக தான். சில பெரியவர்கள் சொல்லுவாங்க, அவன் புத்திக்கு தானே அப்படி இருக்கிறான் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நீங்க கவனித்தால் அது எவ்வளவு தூரம் உண்மை என்கிறது உங்களுக்கு புரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். குணத்தின் மூலமாக தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். துன்மார்க்கமாய் வாழ்ந்தால் ஆசீர்வாதம் இருக்காது. துன்மார்க்கனுடைய வீட்டில கர்த்தருடைய சாபம் இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. என்றைக்கு நம்மளுடைய மனம் திரும்புகிறதோ, வாழ்க்கை மாறுகிறதோ, நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பரலோகத்தின் ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கை மாறணும், சூழ்நிலைகள் மாறணும் அப்படின்னா குணங்களை நீங்க மாற்றணும். இதை தான் ஆண்டவர் இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கும்படி வந்தார்.
அப்படியே இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருடைய இருதயத்தில் இரக்கமே இருக்காது. கடினமான இருதயம், பொல்லாத இருதயம், வைராக்கியமான இருதயம், வஞ்சகமான இருதயம். எத்தனையோ பேருடைய இருதயத்தை நாம பார்க்கிறோம். கபடு நிறைந்திருக்கிறது, பொறாமை நிறைந்திருக்கிறது, கொலவரி இருக்கிறது, பாவ சிந்தை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். உங்க இருதயத்துல இரக்கோணி ஒண்ணு இருந்துன்னா நீங்க நிச்சயமா இரக்கம் பெறுவீர்கள். உங்களுக்கும் இரக்கம் கிடைக்கும், உங்க பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்கும், நீங்க போகிற இடத்துல எல்லாம் இரக்கம் கிடைக்கும். எத்தனையோ பேர் கொடிய வியாதியில கூட பிழைத்து வந்திருக்கிறாங்க. ஒரு இரக்கம். பெரிய விபத்துல தப்பி வந்திருக்கிறாங்க. இரக்கம். எத்தனையோ இடத்துல ஒரு இன்ச் அளவில் பெரிய ஆபத்திற்கு தப்பி இருப்பாங்க. இரக்கம். மனுஷனுடைய கண்களிலேயும் தேவனுடைய கண்களிலேயும் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இரக்கமுள்ளவர்களாய் இருக்கணும். அப்படியே நீங்க இரக்கமுள்ளவர்களாய் இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் சும்மா வராது. பணத்தினால இரக்கம் வராது, ஐஸ்வர்யத்தினால இரக்கம் வராது. உங்களுக்குள் உங்க இருதயத்தில் இரக்க குணம் இருந்தால் பரலோகத்தின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும்படி உதவி செய்வார். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கலாம், எனக்கு இரக்கம் கிடைக்கல, என் பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்கல. கணவனுடைய கண்களில் மனைவிக்கு இரக்கம் இல்லை, மனைவனுடைய கண்களில் கணவனுக்கு இரக்கம் இல்லை. எத்தனையோ குடும்பத்தில் நாம பார்க்கிறோம். பொறாமைகளும் பிரச்சனைகளும் மோதல்களும் மோதல் போக்குகளையுமே பார்க்கிறோம். ஏன் இரக்கம் இல்லை? நான் சொல்லுகிறேன், நீங்க இரக்கமுள்ளவர்களாய் இருந்தா நிச்சயமாய் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து இப்படியே மனிதர்களுக்கு மார்க்கத்தை போதிக்கும்படி வந்தார், மதத்தை போதிக்கும்படி வரல. அதை தான் எங்களுக்கும் கட்டளையிட்டு இருக்கிறார். நாங்களும் தெரு தெருவா போய் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமே என்கிறதை மனதில் வைத்து கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததற்கு அநேக நோக்கங்கள் திட்டங்கள் இருந்தாலும் ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய வார்த்தையை நீங்க கவனித்தால், இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும்படி வந்தார். ஜனங்கள் எப்படி வாழணும் வாழக்கூடாது என்கிறதை குறித்து பிரசங்கிக்கும்படி வந்தார். 2வது, இயேசு கிறிஸ்து நோய்களை சுகமாக்கும்படி வந்தார். இந்த பூமியில அநேகர் நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள், ஆண்டவர் சுகமாக்கினார் அவர்களை. அநேகர் பிசாசின் போராட்டத்தில் சேவனை கட்டுகளில் இருந்தார்கள், இயேசு சுகமாக்கினார். நான் சொல்லுகிறேன், எப்பேரிப்பட்ட சேவனை கட்டுகளையும் உடைக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். சேவனை கட்டுகளை உடைக்க அதிகாரம் படைத்தவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. உங்க வாழ்க்கையில இருக்கிற சேவனை கட்டுகளை இயேசு உடைக்க வல்லவர். நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்கள், ஆனால் இயேசு உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். அப்படியே பிசாசை துரத்தினார், சேவனை கட்டுகளை உடைத்தார். அதே போல எல்லா ஜனங்களும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவம், ஒரு மனுஷன் பாவம் செய்தால் பாவம் சும்மா விடாது. அந்த பாவத்தில் அவனுக்கு சாபம் வரும். அந்த சாபத்தின் கிரியை கொடூரமாய் இருக்கும். சாபத்தின் கிரியை சில குடும்பத்தில் வியாதிகளை கொண்டு வரும், சில குடும்பத்தில் இளம் வயதின் மரணத்தை ஏற்படுத்தும், சில குடும்பத்தை தரித்திரத்திலிருந்து எழும்ப விடாது. பல தலைமுறையாய் தரித்திரமாய் வாழுகிறார்கள். இப்படி சாபத்தின் கிரியை பயங்கரம். இயேசு சாபத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக தன்னையே பலியாக்கும்படி இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில வந்தார். ஆகவே உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படக்கு ஒரே வழிதான் இயேசு கிறிஸ்து. பாவத்தை மன்னிக்கிற தெய்வம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் வருவான் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு இறங்கணும், கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்யணும் அப்படின்னா நீங்க பாவத்தில் இருந்து மனம் திரும்பணும். பாவத்தை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, இதுவரையிலும் அறிந்தும் அறியாமலும் நான் பாவம் செய்து விட்டேன். இப்பொழுது நான் பாவத்தில் இருந்து மனம் திரும்பி பரிசுத்தமாய் உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறேன். என் பாவத்தை மன்னிங்க, என் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தெல்லாம் எடுத்து போடுங்கப்பான்னு நீங்க சொல்லுங்க. நிச்சயம் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்க பாவத்தை மன்னிப்பார். உங்க குடும்பத்தின் மேலே இருக்கிற சாபத்தை எடுத்து போடுவார். அப்படி இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எப்படி இந்த பூமியில வந்தாரோ, இந்த கடைசி காலத்திலே நான் மறுபடியும் வருவேன் என்று இயேசு கிறிஸ்து அவன் சொல்லி இருக்கிறார்.
அதனுடைய அடையாளம்தான் இந்த கடைசி காலத்தில் யுத்தங்கள், ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இப்படி நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. ஆகவே மனம் திரும்புங்க, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். பூமியினுடைய கடைசி நாட்களை நாம் நிற்கிறோம். இந்த வார்த்தை இதுவரையிலும் பொறுமையாய் கேட்ட உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சுருக்கமாய் என்னால் முடிந்த வசனங்களை நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை இன்னும் வாசித்து, நான் இதுபடி வாழ விரும்புகிறேன், நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்க விரும்பினால், இலவசமாய் பரிசுத்த வேதாகம புஸ்தகம் எங்களிடத்தில் இருக்கிறது. இலவசமாய் கொடுக்கிறோம். நீங்க விரும்பினால் அதை வாங்கி கொள்ளலாம். ஃப்ரீயா இருக்கும்போது வாசித்து பாருங்க. அதில் சொல்லப்பட்ட நல்ல வழிகளை பின்பற்றுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. இப்போதும் மைக்கேல் பாஸ்டர் வந்து ஜெபித்து நிறைவு செய்வார்கள். சோத்திரம். கண்களை மூடி கூட பரிசுத்த பிதாவை நோக்கி பார்க்கும்படி கர்த்தராகிய இயேசு நாமம். ஆமேன். வானத்தில் பூமியின் மேலுள்ளான சரி, கீழானவரும் சரி, ரட்சிக்கப்படுவதற்கு அவரே அன்றி வேறு வழி இல்லை. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்ன தேவன். அல்லேலூயா. இதோ ஒரு வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிப்படைய என் தேவன் உமக்கு கிருபை, இரக்கம், தயவு உண்டாவதாக. இந்த தேவனுடைய கர்த்தாவே சோத்திரம். உடைய பாவ சாபங்கள் மன்னிக்கப்படும்படியாக கல்வாரி சிலுவிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பலியானீர் தகப்பனே. உடைய பாவ சாபங்கள்லாம் மன்னிக்கப்படும்படியாக கூட உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டே வெளிப்பட்ட தேவன். இதோ ஒரு வார்த்தை கேட்ட ஒவ்வொரு ஜனனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, அவங்க சாபங்கள் மன்னிக்கப்பட என் தேவன் அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கூட உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அவங்களுக்கு காணப்படுகிற எல்லா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றும், அல்ல உங்கள் கவலை கண்ணீரை மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த தேவன் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்த நாம் துதிக்கிறோம். இந்த பகுதியில் ஒரு வெளிச்சம், உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் நன்மைகள் கடந்து வரக்க நன்றி. எல்லா சாபங்களை எடுத்து போடுவீராக. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறக்கிறக்க நன்றி. இந்த தேவனுடைய இரக்கம் தாய் உண்டாருக்கா நன்றி செலுத்தி நாங்கள் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே.